இப்போ நம்ம பராபர கன்னி அப்படிங்கிற டாபிக் 6th இடம்பெற்றிருக்க டாபிக் பற்றின ஷார்ட் நோட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடல் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அப்படின்னு பாடியவர் வந்து தாயுமானவர். ஸோ இவருடைய பாடல்களில் வந்து எல்லா அடிகளையும் வந்து பராபரமே பராபரமே அப்படிங்கிறது வந்து இடம்பெற்றிருக்கும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தாய்மானவர். ஸோ இது எந்த நூல்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா தாய்மானவர் பாடல்கள் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுக்கிறாங்க. இந்த நூலை வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த தலைப்பில் இந்த பாட்டு வந்திருக்கு அப்படின்னா பராபர கன்னி அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்கு. ஸோ கன்னி அப்படிங்கிறது வந்து என்னன்னா 2 அடியில் பாடப்படும் பாடல் வகை வந்து கன்னி. இது வந்து கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா தாய்மானவரோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா தலைமை கணக்கராக இருந்திருக்காரு. யார்கிட்ட அப்படின்னா திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கத்திடம் வந்து தலைமை கணக்கராக வந்து இருந்திருக்காரு. ஸோ இப்போ சொல்லும் பொருளில் வந்து பார்த்தோம்னா தண்டருள் அப்படிங்கிறது வந்து குளிர்ந்த கருணை, கூர் அப்படிங்கிறது மிகுதி, செம்மையருக்கு அப்படிங்கிறது சான்றோருக்கு, ஏவல் அப்படிங்கிறது தொண்டு, பராபரமே அப்படின்றது மேலான பொருளே, பணி அப்படிங்கிறது தொண்டு, எய்தும் அப்படிங்கிறது கிடைக்கும், எல்லாருக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் அப்படிங்கிறது எல்லா மக்களும், அல்லாமல் அப்படிங்கிறது வந்து அதை தவிர. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதில் 2 இது ரொம்ப முக்கியமானது வந்து கன்னி, அப்புறம் தமிழ் மொழியின் உபநிடதம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.